வீர மரணமே நிகழ்ந்தாலும் விடமாட்டேன்னு ஜல்லிக்கட்டு மாட்டுக்காக போராடின அந்த தமிழினம் துர்மரணங்களை ஏற்படுத்திருந்த நீட்டு வேணான்னு போராட மறந்துருச்சேன்னு ஜனநாயக படுகொலை நடந்துகிட்டு இருக்கு. இங்க ஜனநாயகன் படத்துக்கு டிக்கெட் போட்டுக்கிட்டு இருக்காங்க. துர்மரணம் துர்மரணம் சொல்லிக்கிட்டு இருக்கிய ஏன் சொல்ற நீ? 10th +2 ஃபெயில் ஆகி எத்தனையோ பேர் சாகுறாங்க, அதெல்லாம் துர்மரணம் இல்லையா? அதை அப்ப அந்த தேர்வே வேணாம்னு சொல்லி போராட சொல்லுவியா? காவல்துறையில லாக்அப் எடுக்கிற மரணங்கள் எவ்வளவோ நடந்துகிட்டு இருக்கு. அப்ப அந்த காவல்துறையே வேணாம்னு சொல்லி நீ போராட சொல்லிக்கிட்டு இருக்கியா? நீ என்ன சொல்ல வர்ற? ஏன் இந்த 15 வருஷ சென்ட்ரல் கவர்மெண்ட்ல ஒரு சில தவறுகள் ஒரு சில கருப்பாடுகள் நடந்துகிட்டு இருக்கு. அதுக்காக இந்த கூறிய அப்போ இந்த தலைவனுக்கு ஆட்சியில வாசியாவது நமக்கு நியாயமா போஸ்டிங் போடுவாங்கன்னு சொல்லிட்டு என் பிள்ளைங்க 10 வருஷமா டிஎன்பிஎஸ்சி குரூப் தேர்வுல படிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதை விடு, ஒரு தலையாரிக்கு 10 லட்சம் ரூபாய், ஒரு கிளர்க்குக்கு 20 லட்சம் ரூபாய் வாங்கிட்டாயா போஸ்டிங் போட்டுக்கிட்டு இருக்கானுங்க. இதை கேட்ட வக்கில்ல, வகையில, துப்புல, திராணி இல்ல. இந்த லட்சத்தை இதெல்லாம் பேச வந்துட்டீங்க. தம்பி எல்லாம் நினைச்சுக்குங்க, நீட் தேர்வை ஒழிக்கிறேன்னு சொல்லி வேஷம் போட்டு வந்த கரப்பாம்பூச்சியில நம்பி நாட்டை நாசம் முடிக்கிறாங்க. அவ்வளவுதான் நான் சொல்லுவேன்.